யாழில் ஆசிரியைகளின் ஆபாச புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பரப்பிய 5 மாணவர்கள் கைது. அதிர்ச்சி சம்பவம். தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்ட வழக்கு நீதவான் அறிவிப்பால் கதிகலங்கிய பாதுகாப்பு தரப்பு. முல்லைத்தீவில் இராணுவ முகாமை முற்றுகையிட்ட பொதுமக்கள், குவிக்கப்பட்டுள்ள போலீசார். நாட்டின் அத்தியாவசிய மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு, தொடர்ந்து மோசமடையும் நிலைமை. பௌத்த பிக்குகளுக்கு வெளிநாடு செல்ல கடும் கட்டுப்பாடு, அனுர அரசு எடுத்த கடும் நடவடிக்கை. செம்மணி அகழ்வு பணி, புதிய ஸ்கேன் முடிவுகளின் பின்பே இறுதி முடிவு. நாட்டில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு, வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு. யாழ்ப்பாணம் மருதங்கேணி காவல்துறை எல்லைக்குட்பட்ட உடுத்துறை பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் பணிபுரியும் 16 பெண் ஆசிரியர்களின் குழு புகைப்படத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் ஒழுக்கக்கேடான வகையில் மாற்றப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட சம்பவம் தொடர்பாக 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்வு கடந்த 27ஆம் தேதி இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலையில் எடுத்த குழு புகைப்படத்தை சில மாணவர்கள் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றி அமைத்து பின்னர் வாட்ஸ்அப் குழுக்கள் வழியாக பரப்பியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பாடசாலை நிர்வாகம் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மருதங்கேணி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் இந்த ஆண்டுக்கான காபோதர சாதாரண தர பரீட்சையை எழுதி முடிவுகளுக்காக காத்திருப்பவர்கள் என தெரிய வந்துள்ளது. அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கைபேசிகளை ஆய்வு செய்த போது 4 மாணவர்களின் சாதனங்களில் மாற்றி அமைக்கப்பட்ட புகைப்படங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் மாணவர்கள் சிறுவர் நன்னடத்தை நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் கல்வி வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கு தொடர்பான விசாரணையில் கோட்டை நீதவான் நீதிமன்றம் வழங்கிய சமீபத்திய தீர்ப்பு பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த வழக்கில் பிரதான சந்தேக நபருக்கு உதவி செய்து அவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜய குணரத்ன மீது முன்பு வழங்கப்பட்ட விடுதலை உத்தரவு தவறானது என நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதன்படி அவரை மீண்டும் பிரதிவாதியாக வழக்கில் இணைத்து அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு நீதவான் இசுரு ரெத்திகுமார குற்றப்புலனாய்வு திணைக்களகத்திடம் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் முன்னாள் நீதவானால் அவர் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். எனினும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் முன்வைத்த மேல்முறையீடுகள் மற்றும் விரிவான சமர்ப்பணங்களை ஆய்வு செய்த பின்னர் அந்த விடுதலை உத்தரவு குறைபாடுகளை கொண்டதாக தற்போதைய நீதவான் கண்டறிந்துள்ளார். மேலும் நீதியை நிலைநாட்டும் பொறுப்பில் சட்டமா அதிபரின் பங்கு குறித்தும் நீதிமன்றம் விரிவான விளக்கங்களை வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவுகளை புறக்கணித்ததாக கூறப்படும் லெப்டினன்ட் கமாண்டர் சந்தேக நபருக்கு தங்குமிடம் வழங்கியதோடு அவர் சட்டத்திலிருந்து தப்பி வெளியேற உதவி செய்ததாகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் முன்னாள் கடற்படை தளபதிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பா பிளவு பகுதிகள் தங்கள் பூர்வீக நிலங்களை மீள வழங்க வேண்டும் என்று கோரிக்கையுடன் மக்கள் இன்று இராணுவ தலைமையகத்தின் பிரதான நுழைவாயிலின் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் நடத்த தயாராகியுள்ள நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கடல் கரையோர வளங்கள் மற்றும் விவசாய நிலங்களை நம்பி வாழ்ந்த கேப்பா பிளவு மக்கள் பாதுகாப்பு படைகளின் இருப்பால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இன்றைய சர்வதேச தொழிலாளர் தினத்துடன் இணைந்து நடைபெறவுள்ள இந்த போராட்டத்தின் மூலம் தங்கள் சொந்த நிலங்களில் மீண்டும் குடியேற அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. போர் முடிந்து பல ஆண்டுகள் கடந்தும் பாதுகாப்பு தேவைகள் என்ற பெயரில் தங்களது காணிகள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இத்தனை காலமும் எங்கள் சொந்த நிலங்களில் வாழ முடியாமல் தவித்து வருகிறோம். எங்கள் நிலங்களில் உள்ள வளங்களை இராணுவம்
பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் வெளியில் நின்று பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இது நீதி அல்ல என மக்கள் தங்கள் கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். நாட்டில் நிலவும் பொருளாதார சவால்கள் மற்றும் மருந்து விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக பல முக்கிய மருந்துகள் பற்றாக்குறைக்கு உள்ளாகியுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது: ரூபாய் மதிப்பு சரிவு, அதிகரித்துள்ள பணவீக்கம் காரணமாக வெளிநாட்டு மருந்து வழங்குனர்கள் வழக்கமான விநியோகத்தை முன்னெடுக்க முடியாமல் உள்ளனர். மேலும் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட விலைகளில் மருந்துகளை இறக்குமதி செய்வதில் விநியோகஸ்தர்கள் தயக்கம் காட்டுவதும் இந்த நிலைமை மோசமாகியுள்ளது. அதே சமயம் சில மருந்துகளின் பதிவில் ஏற்பட்ட தாமதங்களும் தட்டுப்பாட்டிற்கு காரணமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முக்கிய நோய்களுக்கு தேவையான மருந்துகள் கிடைக்காததால் நோயாளிகள் மருந்தகங்களில் அவற்றை பெறுவதில் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக புற்றுநோய், சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் நோய்களால் பாதிக்கப்பட்ட அறுவை சிகிச்சைகளுக்காக காத்திருப்பவர்கள் மற்றும் தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை பெறுபவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிலர் அதிக செலவில் வெளிநாடுகளில் இருந்து மருந்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இது சாதாரண மக்களுக்கு பெரும் பொருளாதார சுமையை ஏற்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பிரச்சனையில் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் சுகாதார சேவைகள் மற்றும் நோயாளர் பராமரிப்பு அமைப்பு கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார். வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் பௌத்த பிக்குகளுக்கான புதிய கட்டுப்பாடுகளை இலங்கை அரசு அமுல்படுத்தியுள்ளது. இதன்படி வெளிநாடு செல்லும் முன் சம்பந்தப்பட்ட பிக்குகள் தங்கள் மூத்த தேரர், பிராந்திய பௌத்த தலைவர்கள் மற்றும் தத்தமது பீடங்களின் மகாநாயக்க தேரர்களிடமிருந்து பரிந்துரைகள் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த விதிகள் முன்பே இருந்தாலும் இப்போது அவை கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் கமகதிரே திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பௌத்த தேரர்கள் இடையிலான சந்திப்பிற்கு பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நடைமுறையின் அவசியம் குறித்து மகாநாயக்க தேரர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதுடன் புத்த சாசன அமைச்சு அதிகாரிகள், பதிவாளர் தேரர்கள் மற்றும் சட்டமா அதிபர்கள் உள்ளிட்டோருடன் அவசர ஆலோசனைகளும் நடத்தப்பட்டுள்ளன. மேலும் பௌத்த தற்காலிக கட்டளை சட்டத்தின் தொடர்புடைய பிரிவுகளின் கீழ் மகாநாயக்க தேரர்கள் தலைமையிலான குழுவுக்கு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரம் வழங்குவது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை அண்மையில் தாய்லாந்தில் இருந்து பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் வந்த 22 பௌத்த பிக்குகள் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அகழ்வு பணிகள் தொடருமா இல்லையா என்பது மேற்கொள்ளப்பட உள்ள புதிய ஸ்கேன் பரிசோதனையின் முடிவுகளை பொறுத்தே தீர்மானிக்கப்படும் என வழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ஞார் அனிதா தெரிவித்துள்ளார். அவர் ஊடகங்களுக்கு வழங்கிய விளக்கத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக தொழில்நுட்ப குழுவின் உதவியுடன் சிந்துபாத்தி இந்து மயானத்தில் ஒரு பகுதியில் GPR ஸ்கேன் பரிசோதனை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டார். அந்த பரிசோதனையில் மனித எச்சங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து தற்போது அவை அமைந்துள்ள பகுதிகளில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இவ்விடங்களில் உள்ள 80 தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட பின்னர் மற்ற பகுதிகளில் மனித எச்சங்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்துவது அவசியம் எனவும் அவர் தெரிவித்தார். இதற்காக மீண்டும் GPR ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அந்த பரிசோதனையின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் மேலும் கூறினார். இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரகமுவா, மத்திய, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மிதமான முதல் பலத்த மழை பொழிவு பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேல் மற்றும் தெற்கு மாகாணங்களின் கடலோர பகுதிகளில் காலை நேரத்திலேயே மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அதிகாரிகள்
அதிகாலை நேரங்களில் மத்திய சப்ரகமுவ வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பனிமூட்டம் நிலவும் வாய்ப்பு உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை காலங்களில் திடீர் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடியதால் பொதுமக்கள் அவதானமாக இருந்து தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.